வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சேலம் ஸ்டீல் பிளான்ட் ரோடு இது. நம்ம போகிற 9ஆம் படை பழனியாண்டவர் கோயில். இங்கேருந்து தான் போகணும். இது பாருங்கள், அந்த ஸ்டீல் பிளான்ட் ரோட்லேயே லெஃப்ட் சைட்லேயே இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. இதுலேருந்து சும்மா ஒரு 10-20 அடி ரோட்டு உள்ளே தான் இருக்குது கோயில். மெயின் ரோடு இது பாருங்கள். போர்ட்லேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக போனீங்கனாலே போதும். உங்களோட ரைட் சைட்லேயே இருக்கும். வாங்க போகலாம். ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சேலத்தில் 9ஆம் படை வீடு பழனி ஆண்டவர் கோயிலில் தான் இருக்கோம். இது 9ஆம் படை வீடு பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கு. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறோம். இங்கே வரலக்ஷ்மி வந்து பெரிய ஒரு சிலை கட்டிகிட்டு இருக்கிறாங்க, 156 அடியில். இது என்ட்ரன்ஸு. கோயில் உள்ளே என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆனோன்னு நேராகவே முருகர் இருக்கார். இதான் வள்ளி தெய்வான கருவறை இருக்குது. அங்கே உள்ளே எடுக்கக்கூடாது, உள்ளே ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது சொன்னாங்க. நான் ஏதோ தெரியாத அளவு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நேராக பாருங்கள், அதுதான் கருவறை. அவ்வளோவா தெரியாது, இருந்தாலும் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் நவகிரகம் கோயில் பாருங்கள் எப்படி இருக்குங்க. ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த கோயில். நாங்களே சேலத்தில் இருந்துட்டு அதிகமாக வந்ததில்லை, தெரியாது. கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு டைம் வரணும்னு நினைப்போம், ஆனால் வர முடியல. இந்த டைம் வரலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கூட்டம் அவ்வளோவா இல்லாதனால ஓரளவு எடுக்க முடிஞ்சிச்சு என்னால். எல்லாம் ஃபுல்லாக எடுக்க முடில, ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் நேரில் வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது கோயில். சாமிகளும் எல்லா சாமியும் இருக்குது. நமக்கு வேண்ட எல்லா சாமியும் இருக்குது. சிவன்லேருந்து பெருமாள், அந்த என்னது சாய்பாபா, அலமேலு மங்கை, ஆஞ்சநேயர், துர்காதேவி. பாருங்க கோயில் பின்னாடி பெருமாள் பார்த்தீங்க. அதுக்கு அதுலேருந்து சுற்றி வந்தோன்னே அப்பயும் 2-3 பேர் சொல்லிட்டாங்க எடுக்கக்கூடாது. இந்த ஆஞ்சநேயராங்க, இது வந்து அலமேலு மங்கை, இந்த பக்கம் பெருமாள் இருக்கார். அதை தாண்டி வந்தோன்னா சாய்பாபா நல்ல பெருசாக இருந்தார். எடுக்க முடியல, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. துர்கா தேவிகள். இந்த பக்கம் காளியம்மன், அவங்களுக்கு தான் பூச்சாட்டி இருக்காங்க. வர செவ்வாய்க்கிழமை பண்டிகை பூச்சாட்டி இருக்காங்க, அதனால் கோயில் சுத்தம் பண்ணிருக்காங்க. இது 108 லட்சுமி இங்கே இருக்காங்க. அவங்க போகிற 108 லட்சுமி சிலை இருக்கிற வழி தான் அது. இங்கே போர்டு போட்டிருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். அங்கேயும் போக முடியல, எல்லாம் அபிஷேகம் பண்ணிக்கிட்டும் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ணிக்கிட்டு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அடுத்த வாரம் பண்டிகை இல்லையா, அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக எடுக்கவும் முடியல. இது முடிஞ்ச அளவு எடுத்தால், அது தெரியாமல் எடுக்கிறதுனால கரெக்டாக எடுக்கவும் முடியல. 108 அம்மன் இருக்காங்க லட்சுமி. எந்த கோயிலுமே நான் பார்த்ததில்ல, இந்த ஒரு கோயிலில் தான் பார்க்குறேன். அது ஒரு இடத்துல 108 லட்சுமியும் இருக்கிறாங்க. அதனால க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கழுவி விட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டுருந்தாங்க. அதான் பார்க்க முடில. 108 லட்சுமி க்ளீன் பண்ணிட்டு புடவை மட்டும் சாத்தியிருக்காங்க. அடுத்தது எல்லாம் செய்வாங்க. இது என்ட்ரன்ஸு. மயில், கொடிமரம், நல்ல பெரிய கோயிலாகவே இருக்குது. நல்ல பெரிய கோயில். இங்கே கல்யாணம், அப்புறம் நிறைய பூஜைகள்லாம் செய்வாங்களாம். கேட்டேன். அப்போ தான் பூஜைகள் நமக்கு என்னென்ன தேவையோ அந்த பூஜைகள் அத்தனை பூஜைகளும் இங்கே செய்கிறாங்க. எது வேண்டிக்கிட்டு இங்கே வந்து செய்கிறவங்க இருக்காங்க. அதனால் ஏதாவது ஜாதகம் பார்த்துட்டு அதை செய்யணும் இதை செய்யணுன்றவங்க. இது கருப்பசாமியும் இருக்குது இங்கே. ஜாதகம் பார்த்துட்டு இந்தந்த இது செய்யணுன்றாங்கள, அந்த மாதிரி எல்லாமே வந்து இவங்ககிட்ட கேட்டால் இந்த கோயிலில் செய்கிறாங்களாமா. அங்கே அந்த பூ விற்கிற அக்கா தான் சொன்னாங்க. கேட்டப்போ எது வேணாலும் இங்கே வந்து செய்வாங்கம்மா. நிறையா பூஜை, ஹோமம், 60ஆம் கல்யாணம், கல்யாணம் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா விசேஷமும் இங்கே செய்கிறாங்க அப்படின்னாங்க.
இங்கே வந்து விளக்கு போடுற இடம். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.